இந்த மாதிரி யோசனை பார்த்திங்கன்னா உங்களுக்குமே வந்திருக்கும். நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் திரும்ப அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கும். நம்ம போய் பார்ப்போம். அவங்க நம்மக்கிட்ட பெருமையாக சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா உதட்டளவில் புன்னகை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம மனசு உள்ளுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும், எப்படி எல்லோரும் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் நல்லா இல்லையே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்க இருக்கும். அதுக்கு ரீசனே நாம தாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்காக அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிக்கமே தவிர, நாம் நல்லா இருக்க என்ன பண்ணணும், நம்ம என்ன வேலை பார்க்கணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு திட்டமிடுதலே இருக்காது. அவன் நல்லா இருக்கேன், அவங்க நல்லா இருக்காக, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பைக் வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர, நாம் எப்போ கார் வாங்குறது, நாம் எப்போ பைக் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மறந்துடுவோம். இனிமேலாவது அடுத்தவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நம்மளை எப்படி மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க.